இந்த வீடியோ பார்க்க வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய வணக்கம். முக்கியமாக நம்மளோட கிரிக் இன்சைடர் சேனலோட வியூவர்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய இன்னைக்கு மேட்ச் டே சிஎஸ்கே vs பிபிகேஎஸ் மேட்ச். சிஎஸ்கேவோட இரண்டாவது போட்டி அண்ட் முதல் போட்டி இந்த வருஷம் சென்னை சேப்பாக்கத்தில் நடக்க போது. வித்தவுட் தோனி சிஎஸ்கே முதல் முறையாக சேப்பாக்கில், அதுவும் இத்தனை வருஷத்தில் ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா வந்து ஆடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து டபுள் பிரேவிஸோட இன்ஜுரி, தோனியோட இன்ஜுரி எவ்வளோ சீக்கிரமாக அவங்க ரெக்கவர் ஆகி மேட்சஸில் ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இன்ஜுரி அப்டேட் வீடியோன்றது நம்ம சேனலில் ஆல்ரெடி நேற்று போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காம இருக்கிறவங்க மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. அதில் டபுள் பிரேவிஸ் எப்போ ரெக்கவர் ஆகி வருவார், தோனியோட ரெக்கவரி அண்ட் அவர் எந்த மேட்ச்சில் கலந்துப்பாருன்றதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு அப்டேட்டுன்றதை நம்ம கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ண பிளேயிங் லெவனையும் அனலிசிஸ் பண்ணி அந்த வீடியோவில் நம்ம எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போதைக்கு எல்லா கமெண்ட் பண்ண பிளேயிங் லெவனையும் அனலிசிஸ் பண்ணி இன்றைக்கி மத்தியானம் அண்ட் நைட்டு கண்டிப்பாக வீடியோ வரப்போகுது. இந்த வீடியோ சிஎஸ்கே vs பிபிகேஎஸ் மேட்சோட ப்ரிவ்யூ வீடியோவாக இருக்க போது. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ஒரு சாயங்காலம் 5 மணிக்கு அந்த டைமில் வந்து பண்ணலாம் தான் இருந்தேன். பட் 5 மணி அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ வீடியோ போடும்போது நிறைய பேரால் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக பார்க்க முடியல. ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் மேட்ச்சு லைவ் ஆக்ஷனே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் அந்த வீடியோக்கான மதிப்புன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்றதுனால பார்த்தீங்கன்னா வந்து 12 மணிக்கு இந்த வீடியோன்றது போஸ்ட் பண்ணிடுறேன். சிஎஸ்கேக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கும் இருக்கிற அந்த மேட்சப்ஸ் யார் என்னென்ன மாதிரி இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் இருக்க போது, எந்த லைனப் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்கும், யாருக்கு வினிங் பர்சன்டேஜ்ன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கிரிக் இன்சைடர் சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி கிரிக்கெட் சார்ந்த அப்டேட் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. டெய்லியும் நைட்டு 9லேருந்து 10 மணி உள்ள கண்டிப்பாக ஒரு வீடியோன்றது வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் டேக்கு முதல் நாள் சிஎஸ்கேவோட அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு 2 இல்லது 3 வீடியோ நம்ம சேனலில் போடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் தயவுசெய்து இவ்வளோ நாள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் பேராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். 99% மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போவோம். நல்லா பேசுகிறீங்க, கிளியராக பேசுகிறீங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணி இவ்வளோ வாழ்த்துறதுக்கு ரொம்பவே நன்றி. அதை சப்ஸ்கிரைப் மூலியமாக காமிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சிஎஸ்கேவோட அந்த போன மேட்ச் பர்ஃபார்மன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து 127ன்றது இட்ஸ் நாட் அ குட் டோட்டல். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 127ன்றது அவங்க எதிர் டீமுக்கு அந்த டார்கெட் அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. சிஎஸ்கே அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்து கேச்சஸ் வந்து விட்டாங்க. சூரியவன்சிக்கு அந்த ஒரு ட்ரை வந்து ஒழுங்காக பண்ணியிருந்தா மேபி பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் ஏதாச்சும் ஒரு டிஃபரன்ஸ் கண்டிருக்கலாம். இப்போ நான் ஜெய்ஷ்வால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தடவி தான் ஆடிக்கிட்டு இருந்தார். அந்த பிச்சும் அந்த மாதிரி தான். மொதல் 2 மேட்ச் மட்டும் ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த 200+ சேசிங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்த ஒரு 3 மேட்சஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி 120, 160, 170, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 220 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்குமே ஒரு மாட்ரேட்டான சீசனாக இருக்க போகுது. இந்த 300 ரன் சீசன்லாம் நம்ம பார்க்க போகிறதுல 200 to 220 அந்த மாதிரி தான் இருக்கும். போன வருஷம் ரொம்ப அது பேட்டிங் பேரடைஸாக மாறிடுச்சு. இந்த மாதிரி சேப்பாக்கில் நடக்க போகிற மேட்ச் கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்குமோன்னு என் மைண்ட் செட்டு சொல்லுது. ஏன்னா ஐபிஎலுக்கும் அதே மாதிரி வேர்ல்ட் கப்புக்கும் ஒரே இடத்துல ஒரே கிரவுண்டில் தான் நடந்திருக்கு. ஆனால் மேட்சஸில் அந்த ஸ்கோர் போர்ட் பார்க்கும்போது வித்தியாசம் நல்லாவே தெரியுது. அகெயின் ஏதாவது பிச்சில் மாற்றிருக்கலாம், இல்லை வேறு பிச் நம்பரில் ஆடி இருக்கலாம். ஆனால் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறது T20 வேர்ல்ட் கப்பில் வந்த மாதிரி ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்காதோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஒரு 180 to 200 அந்த மாதிரி ஒரு கிரிப்பான மேட்சை தான் வந்து பிசிசிஐ இந்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்போ தான் வியூவர்ஸும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக எடுத்து பார்க்குறாங்கன்றதோ என்னமோ ஒரு பிளானோ என்னமோ தெரியல. சேப்பாக்கில் இன்றைக்கான மேட்ச்ன்றது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 180+ அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அந்த 220 அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அகைன் அது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியாவுக்கும் ஜிம்பாப்வேக்கும் நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அது 200+ கிட்ட போச்சு. அந்த மாதிரி ஒரு விக்கெட் கொடுத்தாலும் வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி பொறுத்த வரைக்குமே ரெட் சாயில் ஆட போகிறாங்களா, பிளாக் சாயில் ஆட போகிறாங்கன்றது பிச் ரிப்போர்ட் வரும்போது தான் தெரியும். ஆக மொத்தத்தில் நம்ம ஒரு 200+ அப்படின்னே மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறதா இருந்தாலும் சரி. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்குமே போன மேட்ச்சில் பேட்டிங் ஆர்டரில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அந்த மேட்ச் ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா அந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே ருத்ராஜ் கெய்க்வாடும் சஞ்சு சாம்சன் 2 முக்கியமான பேட்ஸ்மேனும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வருது எனக்கு நல்லதாக படலை. இன்றைக்கி மேட்ச்சில் ருத்ராஜ் உடனே மாற்றுவாரான்னு கேட்டிங்கன்னா எனக்கு டவுட்டாக இருக்குது. பட் தோனி சிஎஸ்கேவோட கேம்பில் இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயம் மேபி ருத்ராஜ் கிட்ட சொல்கிறதா இருந்தால் இந்த ஒரு விஷயத்தை சொல்லலாம். என்னென்னா ருத்ராஜும் ஆயுஷ் மாத்திரையும் ஓப்பனிங் பண்ணணும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ரோ உர்வில் பட்டேல் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து டிசர்வ்டாக இருக்கார், ஆயுஷ் மாத்திரை அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார். என்னங்க சொல்கிறீங்க? உர்வில் பட்டேல் தாங்க அவுட் ஆஃப் த ஃபார்மு. ஒன்று சொல்லட்டா, சையத் முஸ்தாக் அலி டோர்னமெண்ட் முழுக்கவே ஒரு 100 வச்சுக்கிட்டு ஏமாற்றிட்டு இருந்தார். விஜயாசார டோர்னமெண்ட்டு பெருசாக இல்லை, ஒரு 100 வச்சுட்டு ஏமாற்றிட்டு இருந்தார். பெரிய ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உர்வில் பட்டேல் இல்லை, நெட்ஸில் நல்லா அப்படி இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. வந்தோடனே பயங்கரமாக பிளைண்ட்ஸ் லாக் பண்ணி சுற்றுறாரு. பட் ஆயுஷ் மாத்திரை உங்களுக்கு சையத் முஸ்தாக் அலி, விஜயாசாரே அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த அண்டர் 19 வேர்ல்ட் கப் சீரீஸில்
ஆரம்பத்தில் கொஞ்சம் சரியான பர்ஃபார்மன்ஸ் இல்லை, பட் இருந்தாலுமே செமிஃபைனல் ஃபைனல் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பக்காவான பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்கிறாரு. ஆயுஷ் மாத்திரே போன வருஷம் ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தார். ஹை ஸ்கோரிங் மேட்ச், முக்கியமாக ஆர்சிபி மேட்ச்சில் நம்மளோட ரைவல்ரிக்கு அகேன்ஸ்டாக ஒரு 90+ அடிக்கும்போது கண்டிப்பாக அவரை கன்சிடர் பண்ணி ஆகணும். அவரோட ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் தான். என்ன பொறுத்தவரை அவரும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ன்றதுனால நம்ம ருத்ராஜும் ஓப்பனிங் பண்ணால் நல்லாயிருக்கும். சஞ்சு சாம்சன் 1-1 வந்தால் ஒரு பக்காவான சாய்ஸை இந்த மேட்ச்சில் நான் எதிர்பார்க்கேன். சர்ஃபராஸ் கானுக்கு ஒரு சான்ஸு, உர்வில் பட்டேல் மேபி ஏதாவது வாய்ப்பு நம்ம கார்த்திக் சர்மாவுக்கு பதிலாக அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதை தாண்டி இங்கே மேட்சப்ஸ்ன்னு வரும்போது நம்ம பிளேயிங் லெவனில் அது லாஸ்ட்டாக பார்ப்போம். பட் இதுதான் வந்து ஒரு சேஞ்ச் பேட்டிங் ஆர்டரில் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்னேன். மேட்சப்ஸ்ன்னு பார்க்கும்போது பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்குமே அந்த பேட்டிங் வந்து ஏகபோகமாக இருக்குது. கூப்பர் கொனோலிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிரிக்கெட் சார்பாக சிஎஸ்கே அந்த பிளேயரை கண்டிப்பாக எடுத்தாகணும்னு நான் சொல்லியிருந்தேன். நான் என்னமோ நினச்சேங்க, ஆக்சுவலாக ஆஸ்திரேலியா அதுவும் பிக் பேஷ் லீக்லேருந்து வராரு பையன், எப்படி நம்ம இந்தியன் கண்டிஷனுக்கு சூட் ஆவார்னு நினச்சேன். ஆனால் மொதல் மேட்ச்லேயே அவரோட பர்ஃபார்மன்ஸை பயங்கரமாக காட்டிட்டாரு. கூப்பர் கொனோலி சிஎஸ்கே பயங்கரமாக மிஸ் பண்ணிட்டாங்கன்னு வந்து சொல்லலாம். ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் சுரேஷ் ரெய்னா மாதிரியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனாக படுறாரு. அதே சமயத்தில் ஸ்பின்னும் போடுவார். ரொம்ப முக்கியமாக பிரியான்ச் ஆர்யா, பிரம்சிம்ரன் சிங்கு ஒரு தரமான ஸ்டார்ட் கொடுப்பாங்க அவங்க சைட்லேருந்து. கூப்பர் கொனோலி உங்களுக்கு பயங்கர ஸ்டெபிலைஸ்ட் பேட்டிங் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே கிட்ட பயங்கரமான ட்ராக் ரெக்கார்டு வச்சிருக்காரு. பிரியான்ச் ஆர்யா லாஸ்ட் டைம் நம்ம மோத ஒரு செஞ்சுரி போட்டிருந்தாரு. நேஹல் வதேராவும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அகைன்ஸ்டாக சேப்பாக்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு மும்பை இந்தியன்ஸ்க்காக ஆடும்போது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சஷாங்க் சிங் அவரோட ஃபார்ம் வந்து திருப்பியும் கம்பேக் கொடுத்தா அவரும் ஒரு பக்கமான பேட்டிங் லைனப்பு. மார்க்கஸ் ஸ்டாய்னிஸை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. சேப்பாக்கில் 2024 நம்ம எல்எஸ்ஜி மேட்ச் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக தோக்காமல் இருந்திருந்தோன்னு வைங்களேன். அந்த ஆர்சிபி மேட்ச்சு டூஆடை மேட்சாக இருந்திருக்காது. ஏன்னா எல்எஸ்ஜி மேட்ச்சு ரொம்ப கையில் இருந்த மேட்சை வந்து ருத்ராஜ் கெய்க்வாடோட மோசமான கேப்டன்சினால் பார்த்தீங்கன்னா வந்து அன்னைக்கு ஸ்டாய்னிஸோட பிக் ஃபார்மு 100 அடித்தார். ஒரே ஒரு எல்எஸ்ஜி ஃபேன் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி அந்த இமேஜெலாம் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெண்ட் ஆச்சு. அந்த நாக்கு யாராலையும் மறக்க முடியாது. அதனால தான் அந்த சீசன் நம்மளால் குவாலிஃபை ஆக முடியலன்னு நான் சொல்லுவேன். ஆர்சிபி மேட்சை பெருசாக நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா சேப்பாக்கில் 190 200 அடிச்சுட்டு 220 அடிச்சுட்டு அதை வந்து ஒரு டீம் சேஸ் பண்ணுறாங்க. அப்போ பார்த்துக்கோங்களேன். எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு டைம் சிஎஸ்கேவோட சேப்பாக் ஃபோர்ட்ரஸை வந்து பிரேக் பண்ண மாதிரி இருந்தது. அவர் இருக்கார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கோ யான்சன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் 8 வரல சாலிடான பேட்டர்ஸ் இருக்காங்க. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்குமே டாஸ் எப்படியாச்சும் ஜெயிக்கணும். பட் ருத்ராஜுக்கு அந்த லக் இல்லை. டாஸை ஜெயிச்சாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சேஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட் அண்ட் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். சிஎஸ்கேவோட பவுலிங் அகெயின் பார்த்தீங்கன்னா வீக்காக தான் இருக்குது. பட் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்குமே அந்த இடத்துல போலர்ஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹர்ஷ்தீப் சிங்கு, பாட்லெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கோ யான்சன், வைஷாக் விஜயகுமார், உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் சஹல் வேறு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் ஹர்ஷ்தீப் சிங் நிறைய ஒயிட் போடுறாரு அண்டு டெத் ஓவரில் கொஞ்சம் கஷ்டப்படுறாருன்னு வச்சுங்களேன். பார்ட்லெட்டையும் கொஞ்சம் அடிச்சிருவாங்க. மார்க்கோ யான்சனும் சஹலும் மட்டும் சிஎஸ்கேக்கு கொஞ்சம் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அதை தாண்டி வைஷாக் விஜயகுமார்லாம் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து அடிக்க தான் பார்ப்பாங்க. ஆக மொத்தத்தில் அவங்களோட பவுலிங் லைனப்பும் ஒரு மாதிரி நம்ம பவுலிங் லைனப் மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அவங்க பேட்டிங் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால நம்ம பேட்டிங்கும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால இந்த ரெண்டு டீமில் யார் சேசிங் எடுக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வின்னிங் பர்சன்டேஜ்ன்றது சொல்லுது. ஆக மொத்தத்தில் நம்ம சைட்லேருந்து அந்த டீமுக்கு குடசல் கொடுக்கக்கூடிய போலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கலீல் அகமத் கண்டிப்பாக பவர் பிளேயில் உங்களுக்கு குடசல் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரியான்ச் ஆர்யா நல்லா பண்ணியிருக்காரு போன தடவை சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டாக. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 50க்கு ஒரு கரெக்டாக ஒரு 5 விக்கெட் போயிடுச்சோ என்னமோ நினைக்கிறேன். போன தடவை கரெக்டாக ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறமா அந்த பையன் ஒரு 100 அடித்ததெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். அந்த மேட்ச் நம்ம தோற்றுருந்தோம். ஸோ சிஎஸ்கே இந்த தடவை பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் இவங்ககிட்டலாம் கொஞ்சம் பார்த்து நம்ம எதாவது பண்ணணும். உங்களுக்கு நூர் அகமது இருக்காங்க. அது இல்லாமல் அகில் ஹுசைன் கொண்டு வரீங்கன்னா உங்களுக்கு அதுவும் ஒரு பெட்டர் ஆப்ஷனு. அது இல்லாமல் எனக்கு சப்போஸ் சேப்பாக் நாளைக்கான கண்டிஷன் வந்து ஸ்பின்னை பயங்கர அசிஸ்ட் பண்ணிச்சுன்னா ராகுல் சஹரியை நம்ம வந்து இம்பாக்ட் சப்பாக கொண்டு போகலாம். இன்னும் சூப்பராக இருக்கும்னு தான் என்னோட கருத்தை நான் பார்க்குறேன். சிஎஸ்கேயோட பவுலிங் நம்ம பஞ்சாபை கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவலி பாய்ஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. பேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய வித்தியாசம் கிடையாது. அவங்க சைட் லைட்டாக கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் சிஎஸ்கே கிட்டேயும் ஒரு தரமான பேட்டர்ஸ் இருக்காங்க. ஈக்குவலி பாய்ஸ்ட் டீமாக தாங்க இருக்குது. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு பெரிய டீம் மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஸோ சேஸ் பண்ணால் சிஎஸ்கே ஜெயிச்சிருவாங்க. நாளைக்கு என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பார் ஸ்கோர் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு 180+ அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது சேஸ் பண்ணிடுவாங்க செகண்ட் பேட்டிங் ஆடுறவங்க. சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவனுக்கு முன்னாடி நம்மளோட பஞ்சாப் கிங்ஸோட பிளேயிங் லெவன் பார்த்தலாம். பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தவரைக்கும் பெரிய சேஞ்ச் இருக்காது. பிரியான்ச் ஆர்யா, பிரம்சிம்ரன் சிங், உங்களுக்கு கூப்பர் கனோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், நேஹல் வதேரா, சஷாங்க் சிங், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யான்சன், பாட்லெட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைஷாக் விஜயகுமார், ஹர்ஷ்தீப் சிங், விஸ்வேந்திர சகல்.
இப்போது நம்ம சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 சைடு வந்துட்டிங்கன்னு வைங்களேன், ருத்ராஜ், ஆயுஷ் மாத்திரை ஓப்பன் பண்ணணும் என்னோட சாய்ஸு. சஞ்சு ஒன்டோன்னு வரணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சஞ்சுவும் ருத்ராஜும் தான் இந்த மேட்ச்சில் ஓப்பன் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். ரியலைஸ் பண்ணுறதுக்கே ஒரு 4-5 மேட்ச் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஓப்பனர்ஸ் வந்து அவங்க தான் ஓப்பன் பண்ணணுன்றத முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரே மேட்ச் ஃபெயிலியரை வச்சு மாற்றுவாங்களான்னு தெரியல. பட் டீமோட பெட்டர்மெண்ட்டுக்கு நான் நினைக்கிறது இந்த 2 பேருமே ஓப்பன் பண்ணக்கூடாதுன்றது. சர்ஃப்ராஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் 4 வரணும். என்னை பொறுத்தவரைக்கும் ஹங்கர் ஆஃப் ரன்ஸ் கண்டிப்பாக இந்த தடவை அடித்து கிழிச்சிருவாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் 5ல் உங்களுக்கு டூபே, 6ல் பிரெவிஸ் கண்டிப்பாக இன்றைக்கி ஃபிட்டாக இருப்பார்ன்ற மாதிரி ஒரு தகவல் எனக்கு கிடச்சிருக்கு. அதனால் பிரெவிஸ் எடுத்திருக்கேன். சப்போஸ் பிரெவிஸ் வரலன்னா அந்த இடத்துல உருவில் பட்டேல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஓவர்டன் வராரு, பிரசாந்த் வீர், கலீல் அகமது, அன்சுல் கம்போஜ், மேட் ஹென்ரி. 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்பாக்ட் சபா இந்த இடத்துல இருக்கிறாங்க. இது என்னோட பிளேயிங் 11. இதில் உருவில் பட்டேலுக்கு இடம் இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லை. உருவில் பட்டேல் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரீங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் ஆட முடியாது. என்னை பொறுத்தவரைக்கும் சர்ஃப்ராஸ் கான் ஆடணுன்றது என்னோட ஒரு மைண்ட் செட்டாக இருக்குது. உங்களோட பிளேயிங் 11 மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் ஆல்ரெடி பண்ண பிளேயிங் 11 அனாலிசிஸ் பண்ணி நம்ம சேனலில் வீடியோஸ் ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி மத்தியானம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நைட்டும் நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோன்றது வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சரி இப்போ சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் அந்த ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னு வைங்களேன், 16க்கு 16 2 டீமுமே வந்து இந்த இடத்துல அப்படியே ஈக்குவலாக இருக்கிறாங்க. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது 8 போட்டிகள் கிட்ட பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க 2020 அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு எதிராக ஆடிருக்காங்க. சின்ன சின்ன டீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அவுட் ஸ்மார்ட் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ராஜஸ்தான் கிட்ட தோற்று இப்போ 16 அவுட் ஆஃப் 16 ஆயிடுச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு பாயிண்ட்டை நம்மளோட அதிகமாக பஞ்சாப் கிங்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கான போட்டியை பொறுத்த வரைக்குமே யாருக்கு வின்னிங் சதவீதம் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாப் கிங்ஸ் 1% அஹேடாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். 51% பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 49% சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்ன பொறுத்தவரைக்கும் சிஎஸ்கே ஜெயிச்சா நம்மளுக்கு சந்தோஷம். ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் சொல்லலாம். பாய் நண்பர்களே, நம்மளோட கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சிஎஸ்கேயோட ரசிகர்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சொல்லலாம்.